ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இசேகை லைஃப் அனிமே சீசன் 1 எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராச்சும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்து வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரு பிரச்சனை இல்லங்க. எப்பவும் போல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனலுக்கு கூடி மத்த வீடியோல ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லனா நம்ம சேனலோட நேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு அனிமே பார்க்கணும் தோணுதோ அப்பலாம் சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் டிராகன் வெளியில வந்து கரார் முரார் கத்திக்கிட்டு இருக்க. இதுல நம்ம யூஜியும் பார்த்துட்டு என்னப்பா அந்த இடத்துல நீங்க சேஃபா தான் இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கவும், ஏஜா நல்ல சேஃபா தான் இருக்கிறோம், ஆனா என்ன இங்க ரெண்டு பயவுள்ளைங்க மட்டும் வேற எங்க போனாங்க, அவங்க எங்கன்னு தெரியலன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இன்னொரு சில இப்படி கேட்டு அவங்க ரெண்டு பேரும் டைரக்டா இப்பதான் மலை மேல போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குது. ஆனா இவனுக்கு பாக்குறதுக்கு சாதாரண ஒரு வழிபோக்கன் மாதிரி ஏதோ ஒரு கடைக்கு பொருள் எடுத்துட்டு போற மாதிரியே தான் இருக்கிறானுங்க. ஆனா இவனுக்கு இந்த நேரத்துல பார்த்து மேல ஏறி போயிட்டு இருக்கானுங்க இல்லையா? அதனால யூஜி கொஞ்சம் சந்தேகத்தோட பின்னாடி ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லவும், ஸ்லைம்ஸ் இவனுக்கு மேல ஏறிக்கிட்டு இவனுக்கு என்ன பேசுறானுங்க எது பேசுறானுங்கன்றது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம யூஜி காட்டிட்டு இருக்குது. அப்ப இதுல ஒருத்தவங்க மட்டும் டேய் எப்பா நம்ம மேல போயிட்டு இருக்கோம், மேல டிராகன் கத்திட்டு இருக்குது, நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி கேட்க, டேய் நீ எதுக்குடா கவலைப்படுற, ஆர்டரி நம்ம கிட்ட இந்த வேலையை கொடுத்திருக்காருன்னா அவர் நம்மள எந்த அளவுக்கு நம்புறாருன்றதை இது மூலியமா நீ புரிஞ்சுக்கணும். அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அவர் சொன்னதை நம்ம செய்யாம இந்த இடத்துல போக கூடாதுன்ற மாதிரி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கவும் இதெல்லாம் யூஜியும் கேட்டுட்டு, ஆர்டரினா இது ஒரு சிட்டியோட பேராச்சே, ஒருவேளை அங்க இருந்தா இவங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வருதா, சரி ஓகே எதுவா இருந்தா என்ன, ஃபர்ஸ்ட் இவங்களை பிடிச்சி இவங்களையாவது நம்ம விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் மூலியமா ஃபர்ஸ்ட் மேஜிக்கல் நெட்டை யூஸ் பண்ண சொல்றான். ஆனா அந்த மேஜிக்கல் நெட் வரப்போகுதுன்றதை இவங்க எப்படி டெலிட் பண்ணாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியல, அசால்ட்டா அதுல தப்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல எக்கச்சக்கமான மான்ஸ்டர் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குன்றதுனால அதை பிடிக்கிறது யாரோ வச்சிருக்காங்களாட்டுக்கு, நம்மளுக்காக இதை வச்ச மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா கிளம்பி போகவும், யூஜி சும்மா இல்லாம திரும்ப பின்பக்கத்துல ஸ்லைமை வச்சு அட்டாக் பண்ண, இந்த தடவை இவனுக்கு எங்க இந்த நெட் வருதுன்றதை கண்டுபிடிச்சி அசால்ட்டா டாச் பண்ணி நம்ம ஸ்லைமையை அட்டாக் பண்ணிட்டானுங்க. அது மட்டும் இல்லாம ஆர்டின் சொன்ன மாதிரி இந்த இடத்துல தான் டேம்பர் இருக்கான்னுக்கு, அவன் எங்க இருக்கிறான்றதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், அவனை கையாலே நசுக்கு நசுக்கு நசுக்குன்ற சொல்லிக்கிட்டு இருக்க. இவனுக்கு விட்டா ஓவரா பேசுறாங்களேன்னு இன்னொரு ஸ்லைமை வச்சு இவனுக்கு மொத்தமா லாக் பண்ணிட்டான். ஆனா இவனுக்கு கூட அந்த மூல் சால்வேஷன்ல இருந்து வந்தவனுங்கள மாதிரி ஓகே நம்மள இவனுக்கு பிடிச்சிட்டானுங்க, இதுக்கப்புறம் நம்மளுடைய உண்மை எல்லாத்தையும் இவங்க தெரிஞ்சுப்பாங்க, அதனால இவங்க எதுவுமே தெரிஞ்சுக்க கூடாதுன்னா நம்ம பண்ண வேண்டியதை பண்ணணும்னு அடுத்த செகண்டே இவனுக்கு ரெண்டு பேரும் ப்ளூ மூன் வாழ்க்கைன்னு வாயில இருக்கக்கூடிய விஷத்தை கடிச்சிட்டு தற்கொலை பண்ணிட்டானுங்க. இருந்தாலும் எப்பயுமே இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. அதனால சரி ஓகே ஸ்லைம்ஸ் அவங்களை விட்டுடுங்க, அவங்க எடுத்துட்டு வந்த அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குதுன்னு பாருங்கன்ற மாதிரி சொல்லவும், இது உள்ள அப்படி இப்படின்னு ஸ்மெல் பண்ணி பாக்குது, உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியல, அதுக்கு பதிலா ஏதோ வாட்டர் கண்டென்ட் இருக்குதுன்னு மட்டும் இதுங்களுக்கு தெரிய வந்துருச்சு. இருந்தாலும் இதுங்க மட்டும் இதை ஓபன் பண்ண ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வந்துரும் இல்லையா? அதனால எதுக்கு நீங்க ஹெல்ப்புக்கு நம்மளுடைய ஆளு கூப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லவும், இதுல ஒரு செடி மூலமா ட்ரையாட கூப்பிட இவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு யூஜி சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணி செக் பண்ணி பார்க்கறா. இது எல்லாமே கர்ஸ்டு வாட்டரா இருக்குது. அந்த வாட்டர் ஒரு மான்ஸ்டர் மேலயோ இல்ல சம்திங் ஏதாவது ஒரு விஷயத்து மேல ஊத்துனாலோ அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கர்ஸ்டு இதுக்குள்ள இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. யூஜியும் நான் நினைச்ச மாதிரி தான் இருக்குது. இவனுக்கு எல்லாரும் இந்த டிராகனை கண்ட்ரோல் பண்ணி இந்த சிட்டி அழிக்கிறது மட்டும் இல்லாம இந்த உலகத்தை அழிக்கலாம்னு பாக்குறானுங்க. இருந்தாலும் என்ன பண்றது, தெரிஞ்சோ தெரியாமலே அவனுக்கு எல்லாருமே என்னுடைய வழியில குறுக்கு வந்துகிட்டே இருக்கானுங்க இல்லையா? அதனால இவனுக்கு நினைக்கிறது எல்லாத்தையும் நான் நடக்க விட போறது கிடையாது. கொஞ்சம் எட்ட போங்கன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு மேஜிக்கல் ஸ்பெல்ல போடவும் இந்த கர்ஸ்டு வாட்டர் எல்லாமே பியூரிஃபிகேஷன் வாட்டரா மாறிடுச்சு. இருந்தாலும் ட்ரையாடுக்கு இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான வேலை இருக்குதாட்டுக்கு. அதனால யூஜி இதுக்கு அப்புறம் நடக்க வேண்டிய எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ, சப்போஸ் ஏதாவது பிரச்சனை மட்டும் என்ன கூப்பிட்டு கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பவும், இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி டிராகன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுங்கெல்லாம் வானத்தை பார்த்து இன்னமும் கத்த ஆரம்பிக்குதுங்க. அதனால அவன் சத்தம் கேட்ட உடனே அங்க யாராச்சும் இருக்காங்களான்னு போய் பாருங்கன்ற மாதிரி ஸ்லைம்ஸ் எல்லாத்தையும் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த ஹோட்டலோட பட்லர் வந்து கதவு தட்டிட்டு சார் வெளியில வாங்க சார் வெளியில வாங்க சார் கத்திட்டு இருக்காரு. அதனால இன்னாச்சுன்னு வந்து வெளியில கேட்டா எல்லாருமே இந்த ஊரை விட்டு கிளம்பிட்டு இருக்காங்களா. அதனால நீங்களும் உங்களுடைய உயிரை காப்பாத்திக்கணும், இங்க கிளம்புங்க. ஏன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டிராகன் எப்படி இந்த ஊரை வந்து அழிச்சதோ அதே மாதிரி திரும்ப அந்த டிராகன் வெளியில இருந்து வந்துகிட்டு இருக்குது. ஆனா மழை காலத்துல எதுக்கு அது வெளியில வருது எங்களுக்கு தெரியல. அதனால இப்போதைக்கு உங்களுடைய உயிரை நீங்க காப்பாத்தின்னு நினைக்கிறீங்கன்னா உடனே இங்க இருந்து கிளம்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பவும், இன்னொரு பக்கம் ஒரு சொன்ன மாதிரி இந்த சிட்டியில இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா வரக்கூடிய டிராகன் ஒன்னும் சின்னோண்டு ரவுண்ட் இருக்கக்கூடிய டிராகன் கிடையாது, காட்ஜிலா மாதிரியே 2 மடங்கு இருக்கக்கூடிய ஒரு டிராகன். அதனால அதை பார்த்துட்டு எல்லாருமே வெளியில போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மட்டும் இந்த சிட்டியோட கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துக்கு வந்து நின்னுக்கிட்டு அந்த ஆள் சொன்ன மாதிரி 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டிராகனுக்கு வரும்போது இந்த இடத்துல எக்கச்சக்கமான விஷயத்தை அழிச்சுது, அதுல உருவான பழம் தான் இது. அந்த பழத்துக்கு மேலே நான் நின்னுட்டு இருக்கேன். இருந்தாலும் இதே மாதிரி இன்னொரு பழத்தை இந்த இடத்துல நான் உருவாக்க விட மாட்டேன். ஏன்னா இந்த தடவை இந்த டிராகன் வரும்போது நான் இங்க இருக்கிறேன். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த டிராகன் கூட சண்டை போட்டு இன்னைக்கு இந்த டிராகனா இல்ல நானான ஒரு கை பாத்துறேன்னு இவன் டிராகனையே முறைச்சு பார்த்து நின்னுட்டு இருக்க. அந்த டிராகனையும் இவன் கண்ணுக்கு முன்னாடி முறைச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரி இவனுக்கு தோணுது. ஆனா உண்மையாவே அந்த டிராகன் இந்த சிட்டிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2வது ரிவர் கிட்ட தான் இருக்குது. அந்த 2 ரிவரையும் தாண்டாதான் சிட்டிக்குள்ள வர முடியும். அதனால நம்ம மட்டும் எப்படியாச்சும் அந்த டிராகன் அந்த 2 ரிவருக்கு முன்னாடி வச்சு லாக் பண்ணிட்டோம்னா அந்த சிட்டில இருக்கவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, நாம அதை அட்டாக் பண்ணணும் யாருக்கும் தெரிய போறதும் கிடையாது. அதனால நம்ம ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த சிட்டில இருக்கக்கூடிய மக்கள் வெளியில போறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டுடுச்சு. ஏன்னா சிட்டில எக்கச்சக்கமான மக்கள் இருக்காங்க. ஆனா வெளியில போறதுக்கு ஒரே ஒரு வழி, சின்ன வழி தான் இருக்குது. அந்த வழி யூஸ் பண்ணி உடனே எல்லாரும் வெளியில போக முடியல இல்லையா? அதனாலதான் என்னடா இந்த பக்கம் மக்கள் ஸ்லோவா போறாங்க, அந்த பக்கம் என்னடா டிராகன் வேகமா வந்துகிட்டு இருக்குது, நான் வேற இதுல அட்டாக் பண்ண நினைச்சிட்டு இருக்கேன், என்ன பண்றது எது பண்றதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் டக்குனு எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. அதனால இப்போதைக்கு இப்படி பண்றது தான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு உல்ஃப்ட்ட சொல்லி அந்த டிராகனை ஃபாலோ பண்ணி ஏதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ண சொல்றான். அதுக்கேத்த மாதிரியே தான் உல்ஃப் செம்ம ஃபாஸ்ட்
பக்கம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக ஓடி வருது. ஆனா அதுக்குள்ள அது ஃபர்ஸ்ட் ரிவர் கிட்டே வந்திருக்கும். இத பார்த்ததும் யூஜி ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் வேடிக்கை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா மத்த டிராகன் எல்லாத்தையும் இவங்க வாட்டர் மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி இதுக்கும் வாட்டர் தான் வீக்னஸ்ன்றதுனால கண்டிப்பா தாண்ட முடியாது, கொஞ்சம் தடுமாறுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு கால் எடுத்து வைக்கும் போது வலி தாங்க முடியாம கத்துது. ஆனா இது ஒரு ஃபயர் டிராகன்றதுனால தண்ணிக்குள்ள இறங்கின ஒரு சில நிமிஷத்துல இந்த இடம் மொத்தமா வறண்டு போயிடுச்சு. அதனால இதை பார்த்த உடனே இங்க என்னதான் நடக்குது, ஒரு பக்கம் மழை பெஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் ரிவர்ல தண்ணி ஓடிட்டு இருந்தது. அந்த தண்ணி இது கால் வச்சதுக்கு காணா போயிடுச்சுன்னா ரெண்டாவது ரிவர்ல கால் வச்சு நான் அசால்ட்டா தண்ணி கால் பண்ணிட்டு உள்ள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் பண்ண வேண்டியதை பண்ணியாகணும்னு டக்குனு உல்ஃபுட சொல்லி அட்டாக் பண்ண சொல்றான். ஏன்னா ஆல்ரெடி டிஸ்ட்ராக்ட் பண்ண சொல்லி ஒரு அட்டாக் சொன்னா இல்லையா, அந்த அட்டாக்கிங் ஸ்டைல் இப்ப பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லவும் இதுங்களும் அதுக்கேத்த மாதிரி வேகமா வந்து டிராகன் முன்னாடி நின்னுட்டு அட்டாக் பண்றதுக்கான பொசிஷன்ல நிக்க யூஜியும் தன்னுடைய மேஜிக்கல் மேக்கர் மூலமா ஃபர்ஸ்ட் இதோடைய காலை லாக் பண்றான். ஆனா இது ஒரு பெரிய டிராகன்றதுனால என்னடா அது எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உதறிட்டு வர யூஜி விடாம ஸ்லைம்ஸ் மேல போயிட்டு அட்டாக் பண்ண சொல்றான். அதுக்கேத்த மாதிரி இதுவும் நல்லா ஹைட்டா போயிட்டு இதோடைய முகத்தையே மொத்தமா லாக் பண்ணுதுங்க. ஆனா இதையும் உடைச்சிட்டு இது அசால்ட்டா வெளியில வந்து ஃபயர் பிரத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்க இது பார்த்துட்டு ஸ்லைம்ஸ் எல்லாம் பதற ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல இருக்க யூஜி மட்டும் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு ஆல்ரெடி அந்த ப்ளூ லிசார்ட் டிராகன் அட்டாக் பண்றதுக்காக யூஸ் பண்ண ஒரு அட்டாக் இருக்கு இல்லையா, அந்த அட்டாக்கை இப்போ இவன்ட்ட இருக்கக்கூடிய அந்த புது மெட்டீரியல் மூலமா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்றான். ஆனா இது மொத்தமா லாக் பண்ற மாதிரி அட்டாக் பண்ணல, அதுக்கு பதிலா இதோடைய ஃபயர் பிரத்தை தடுக்கிற மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா என்ன பண்றது, ஐஸால நெருப்புக்கு முன்னாடி இருக்க முடியாது இல்லையா, அதனால ஐஸோடைய பவர் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே இருக்க இவனு சரி ஓகே இதை விட்டு நமக்கு வேற வழி இல்ல உல்ஃபுட சொல்லி எல்லா ஸ்லைம்ஸையும் கூட்டிக்கிட்டு ரெண்டாவது ரிவர் கிட்ட வர சொல்லிட்டான். ஏன்னா இவங்க யூஸ் பண்ண அந்த ஐஸ் மேஜிக் என்னதான் பெருசா ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணலனாலும் இந்த டிராகனுடைய உடம்புல ஒரு சின்ன எஃபெக்ட் கிரியேட் பண்ணி விட்டுருக்கோம். அதனாலதான் ஸ்லைம்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு இந்த பக்கம் வர சொல்லிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் டிராகனும் கரெக்டா இந்த ரிவர் கிட்ட வந்து உள்ள இறங்கி நடக்க ஆரம்பிக்குது. ஆனா இது நடக்க நடக்க இதோடைய பவர் லைட்டா குறைஞ்சிருக்கும், இருந்தாலும் அது இன்னமும் இந்த பக்கம் நடந்து வந்துகிட்டே இருக்குது இல்லையா, அதனால இந்த பக்கம் வந்துச்சுனாலதான் முடிஞ்சுன்ற மாதிரி எல்லா ஸ்லைம்ஸும் பயந்துகிட்டு இருக்க. யூஜி மட்டும் நீங்க யாரும் கவலைப்படாதீங்கப்பா, இப்ப நடக்கிற வித்தியை மட்டும் பாருங்கன்னு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லவும் கரெக்டா இந்த டிராகன் வந்து தாண்ட போற நேரத்துல ஒரு மிகப்பெரிய காட்டாத்துல வந்து இதை அடிச்சு அப்படியே துவம்சம் பண்ணி இழுத்துட்டு போயிடுது. என்னடான்னு பார்த்தா யூஜி நம்ம உல்ஃபி ஸ்லைமி வச்சு இந்த டிராகனுடைய கவனத்தை கொஞ்சம் தசை திருப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கம் ஒரு பேரியர் மூலியமா எக்கச்சக்கமான வாட்டரை ஸ்டோர் பண்ணி கரெக்டா இந்த இடத்துக்குள்ள வந்ததை ஓபன் பண்ணி விட்டு அட்டாக் பண்ணிருக்கான். ஆனா என்ன என்னுடைய பிளான்ல ஒரு சின்ன பிசிறு தட்டி இருந்தா கூட இந்த இடத்துல எல்லாமே சோலி பிடிச்சிருக்கும், இருந்தாலும் நல்லபடியா எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா, அதனால அந்த டிராகன் உயிரோட இருக்க செத்துருச்சான்னு போய் பாருங்க பண்ற மாதிரி சொல்ல உல்ஃப் ஸ்லைம்ஸ் வந்து செக் பண்ணி பாக்குது. பார்த்தா அந்த டிராகனுடைய உடம்புல ஒரு சின்ன அசைவு கூட இல்ல, அதனால இந்த டிராகன் செத்து போயிடுச்சுப்பா நம்ம ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும் போது தான் இந்த டிராகன் திரும்ப கண்ணை முடிச்சு மவனை யாரா அட்டாக் பண்ண பாத்தீங்க செத்திக்கிடானு இதுக்கு நேரா வெளியில இருக்கக்கூடிய உல்ஃபி ஸ்லைமே தன்னுடைய பிரெத்தை வச்சு ஒரு பெரிய அட்டாக் பண்ணிடுச்சு. ஆனா நல்ல வேளை இது ஏந்திரிக்கும் போது யூஜி பார்த்தது நல்ல ஒரு பெரிய பேரியர் போட்டு இதுங்களை காப்பாத்திட்டான். ஆனா என்ன பண்றது, இன்னொரு பக்கம் இந்த டிராகனை நல்லா உசுப்பேத்தி விட்டுட்டா இல்லையா, அதனால மவனை நான் அமைதியா போலான்னு பார்த்தா ஆனா குறுக்க வந்து என்ன இப்படி தட்டிட்டீங்கல உங்களை நான் விட மாட்டேன்னு அடுத்த செகண்ட் இந்த டிராகன் தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய மொத்த ஃபயர் பவரை வெளியில கொண்டு வந்து கொடூரமான ஒரு அட்டாக்குக்காக ரெடி ஆகிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு யூஜி நம்ம என்னடா பண்றது, இதுக்கு நம்ம முன்கூட்டி யோசிக்கலையன்ற மாதிரி தாங்கிட்ட இருக்கக்கூடிய பவர் எல்லாத்தையும் ஒண்ணு செக் பண்ணி பாக்குறான். ஏன்னா இவன் தன்னுடைய அப்ரைசிங் வச்சு பார்க்கும்போது இது யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பவர் மூலமா கண்டிப்பா இந்த சிட்டி அடிக்கிறது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கக்கூடிய பல கிலோமீட்டர் அழிஞ்சு போயிடுன்ற விஷயம் இவனுக்கு தெரிய வந்துருச்சு. அதனாலதான் இப்ப நான் என்ன பண்றதுன்ற பேர் பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவனுக்கு அந்த மெட்டீரியல் விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். அதனால அந்த விஷயம் ஞாபகம் உடனே சரி ஓகே நீ ரெடியா இருக்கின்ற மாதிரி கேட்க இதுவும் டே வந்துட்டேன்ற மாதிரி குறுக்க வரப்போம் அதோடைய பிரெத் எல்லாத்தையும் தடுக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஏற்கனவே இதே மாதிரி ஒரு ஐஸ் அட்டாக் பண்ணானே அப்ப இதுவும் பெருசா ஆவலின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்ன இது இப்ப தண்ணியில விழுந்தனால முங்கி எழுந்து அடிபட்டு வந்ததுனால இதோடைய உடம்புல ஒரு அளவுக்கு தான் பவர் லெவல் இருந்திருக்கும். ஆனா அந்த பவர் லெவல கூட ஒன்னா திரட்டி அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லையா, அதனாலதான் நம்மளுடைய பவர் லெவல ஒன்னா திரட்டி அட்டாக் பண்ணுவோம், கண்டிப்பா இதுக்கு ஏதாவது பெருசா டேமேஜ் ஏற்படும் இவன் அந்த ஆர்மர் மூலியமா தன்னுடைய பவர் எல்லாத்தையுமே வெளி கொண்டு வந்துட்டு இருக்க. கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி அந்த டிராகனுடைய செதில் இருக்கும் இல்லையா பின்னாடி அந்த பவர் கொடுக்கக்கூடிய அந்த பிரிசல் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் விட்டு வெடிக்க ஆரம்பிக்குது. ஏன் இதோடைய எஃபெக்ட் இதோடைய வாயில வந்துட்டு இருக்கக்கூடிய நெருப்புடைய பவர் கூட கம்மியா இருந்திருக்கும். அதனால இதுதான் நம்மளோட டைம் போட்டு தாக்குன்னு இவருடைய ஐஸ் மேஜிக் இன்னும் கொஞ்சம் ஹை லெவலுக்கு கொண்டு போய் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க. ஒரு கட்டத்துல இந்த டிராகன் மொத்தமாவே ஐஸா மாதிரி இந்த இடத்துல சில்லியா நுறுக்கி கீழே விழுந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இது செத்த அடுத்த செகண்ட் இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டல் வெளியில வரது மட்டும் இல்லாம இந்த இடத்தை சுத்தி சூழ்ந்துட்டு இருந்த அந்த கருமேகங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் விலகி நல்லா வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. ஆனா என்ன பண்றது, அதுக்குள்ள இந்த பக்கம் யூஜிக்கில் இருக்கக்கூடிய அந்த மானா பவர்ல போய் மயக்கமே போடுற அளவுக்கு போயிட்டான். இருந்தாலும் இதுக்குள்ள இருந்த அந்த கிறிஸ்டல் இவன் பார்க்கவும் ஐயா ஜாலி இந்த கிறிஸ்டல் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, இது இருந்தா போது நம்மளுடைய பவர் லெவல் அதிகமாயிடுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. ஸ்லைம்ஸ்ல இன்னொரு பக்கம் போயிட்டு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு மிஷின் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்குதுங்க. அதனால இதை பார்த்துட்டு யூஜி இதை பாருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கவும் இவங்க இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இது என்னன்னே தெரியல கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது, சரி ஓகே எதுவா இருந்தா நான் எடுத்துட்டு வந்துருங்க பண்ற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் ஆனதும் பிளாக் ஸ்மித்தோடைய கடைக்கு வந்திருக்கான். ஏன்னா இப்ப இவனுக்கு தேவையான அந்த மிகப்பெரிய மெட்டீரியல் கிடைச்சிருச்சு இல்லையா, அதனால நீங்க கேட்ட மெட்டீரியல் நான் எடுத்துட்டு வந்துட்டேன், இதை வச்சுக்கிட்டு எனக்கு தேவையான அந்த ஆர்மரை செஞ்சு கொடுங்கன்ற மாதிரி கேட்கவும் இந்த அசிஸ்டன்டால இவன் கொண்டு வந்த அந்த மெட்டீரியல் பார்த்துட்டு சுத்தமா நம்பவே முடியல. ஏன்னா இது வரைக்கும் யாருமே அந்த டிராகனோட அந்த மெட்டீரியல் பார்த்ததே இல்லையாட்டுக்கு. அதனாலதான் உண்மையாவே இது அந்த டிராகனோட மெட்டீரியல் தானா இல்ல வேற ஏதாச்சா சொல்லுங்க மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். இந்த பிளாக் ஸ்மித் முதுகுல என்ன தட்டிட்டு டேய் நம்மள்ட்ட ஒருத்தன் ஒரு பொருள் எடுத்து கொடுக்குறாங்கன்னா அதை வச்சு அவங்க கேட்ட மாதிரி ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுக்குறது நம்ம வேலை, அதை விட்டுட்டு இது எப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு நம்ம கேட்டுட்டு இருக்க கூடாது. அதனால பேசாம வாங்கிட்டு வா நம்ம போய் மெட்டீரியல் ரெடி பண்ணலாம்,
நாளைக்கு காலையிலக்குள்ள இதை நம்ம ரெடி பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்க. இவங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி நேரா அட்வென்ச்சர் கில்டுக்கு வந்திருக்கான். ஏன்னா இன்னைக்கு காலையில எரிமலையில அவனுக்கு 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது ஆர்டரின்ற ஒரு பேரை சொன்னாங்க இல்லையா, அதனாலதான் ஆர்டரின் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், அவங்க யாரு என்ன எப்படிப்பட்டவங்கன்ற மாதிரி கேட்க இந்த பொண்ணு கேட்டுட்டு ஆர்டர் நான் சொன்னேன், எப்பா அது ஒரு சிட்டியோட நேம்பா, அந்த சிட்டிக்கு பெரும்பாலும் அட்வென்ச்சர்ஸ் யாரும் போகணும்னு நினைக்க மாட்டாங்க, ஆனா நீ அந்த சிட்டியை பத்தி விசாரிக்கிறீனா நீ அந்த இடத்துக்கு போக போறியன்ற மாதிரி கேட்க இவனு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்ல, மேபி இதுக்கப்புறம் போறதுக்கு ஐடியா வந்தாலும் வரலாம், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க இன்னொரு விஷயத்தை சொல்லி ஆகணும், இந்த மிஷினை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு. இன்னைக்கு இவனுடைய ஸ்லைம்ஸ் கண்டுபிடிச்ச அந்த மிஷினை கொண்டு வந்து காட்ட இவங்க இதை பார்த்துட்டு இதுவா இது நாங்க ஆர்டிபிஷியலா ரெயின் கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஷின், இது எல்லா அட்வென்ச்சர் கில்ட்லயும் இருக்கும், ஏன்னா இப்ப ரீசன்ட் டேஸா வெதர் எந்த இடத்துல எப்படி மாறுதுன்னே தெரியல, அதனாலதான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிஷின்ஸ் யூஸ் பண்ணி ஆர்டிபிஷியலா ரெயினை கொண்டு வருது, சூரிய ஒளியை கொண்டு வருது, பனிப்பொழிவை கொண்டு வருதுன்னு நாங்க நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருப்போம், அதனால இது கண்டிப்பா ஏதாவது ஒரு கில்டு சேர்ந்த ஒரு மிஷினா தான் பார்க்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இவங்க அந்த மிஷினை செக் பண்ணிக்கிட்டு இருக்க இவனும் ஒரு கில்டுலயே வந்திருக்குதா, அப்பனா யாரோ ஒருத்தவங்க இதை பெருசா பிளான் பண்றாங்களா இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த பொண்ணு இதுல இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆயிட்டா, என்னன்னா இதுல எந்த கில்டோட சேர்ந்ததுன்ற அந்த பேரை மட்டும் யாரே வேணும்னே பிச்சு எடுத்திருக்காங்க, அதனால தான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்டு நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்பனா அந்த ஆர்டரியான் அந்த பசங்க வந்தது கில்டு இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது, அது என்னன்றத இதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிப்போம், ஆனா அதுக்கு முன்னாடி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில போயிட்டு அந்த பொருளை வாங்குவோன்னு நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலையில போயிட்டு இவனுக்கு தேவையான மெட்டீரியல் வாங்க இவரும் கொடுக்கும் போதே சொல்லியே கொடுக்குறாரு, தம்பி இந்த மெட்டீரியல் பத்திரமா யூஸ் பண்ணு, இது ரொம்பவுமே வேல்யூபிளான ஒரு மெட்டீரியல், அது மட்டும் இல்லாம இதோட பவர் லெவல் ரொம்பவுமே அபரிவிதமா இருக்கும், அதனால பார்த்து ஹேண்டில் பண்ணு பாட்டுற பேர் சொல்லிட்டு இருக்க இவனும் அடுத்த செகண்டே சரி ஓகே சார் அப்படியே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இப்பவே தன்னோட ஸ்லைம் கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம்னு பாக்குறான், ஆனா அதுக்குள்ள ஒரு தடுத்துட்டு தம்பி இப்போ நம்ம கிட்ட சொன்னா இதோட பவர் லெவல் அபரிவிதமா இருக்கும், அதனால இங்க யூஸ் பண்ணி இந்த சிட்டியை மொத்தம் அழிச்சிடாத, இது நீ யூஸ் பண்ணணும்னா குறைஞ்சது ஒரு 30 கிலோமீட்டருக்கு யாருமே இல்லாத ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ணணும், அதனால தயவு செஞ்சு யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணிடாத பேர் கெஞ்சிக்கிட்டு இருக்க இவனும் சரி சரி ஓகே ஓகே நீங்க சொல்ற மாதிரி நான் வெளியில போயிட்டு யூஸ் பண்ணி பாக்குறேன், அது மட்டும் இல்லாம இப்ப நான் இங்க இருந்து கிளம்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சா, அதனால இப்ப இங்க இருந்து கிளம்புறேன், இதுக்கப்புறம் நம்ம பாக்குறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு நாள் மீட் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப இவரு ஒரு செகண்ட் தம்பி நில்லுப்பா, நீ வந்ததுல இருந்து உன்னுடைய பேர் இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்ல, நானும் கேட்கவும் இல்ல, அதனால இப்ப நீ இங்க இருந்து கிளம்புறன்றதுனால இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன் உன்னுடைய பேர் என்ன, நீ எங்க இருந்து வந்திருக்கன்ற மாதிரி கேட்கவும் இவன் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்போதைக்கு என் பேர் உங்களுக்கு தெரியாம இருக்கிறதா நல்லது, ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அப்ரைசிங் ஸ்கில்ல வச்சு நீங்க நான் யாரு எப்படிப்பட்டவன்றதை இன்னொருத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால இப்போதைக்கு நான் கிளம்புறன்ற பேர் சொல்லிட்டு கிளம்ப இவரும் ஆமா இந்த பையன் யாரு எப்படிப்பட்டவன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இருந்தாலும் இவனை பத்தின விஷயங்கள் வெளியில போகாம இருக்கிறதா இப்போதைக்கு நல்லது, அதனால மாசம் ஏன்டா நின்னுட்டு இருக்க ஆனா வேலையை பார்க்கலன்னு பக்கத்துல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் தோல்லையே தட்டி நாலு வேலை வாங்கிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குகை மாதிரி இருக்க இடத்த காட்டுறாங்க, பார்த்தா இந்த இடத்துக்குள்ள ஒரு சிட்டி மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, அந்த இடத்துக்குள்ள ஒருத்தவங்க சர்க்கிள்குள்ள உட்கார்ந்துகிட்டு ப்ளூ மூன் காட் எனக்கு பவர் கொடுங்க, இருளின் சக்தி எனக்கு கொடுங்க, உங்களுடைய அனுகிரகங்கள் எனக்கு கொடுங்க, எனக்கு அவனை கொல்றதுக்கான பவரை கொடுங்கன்ற பேருக்கு எஞ்சிக்கிட்டு இருக்க இவருடைய உடம்புல ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் ஏற்பட்டு இவருக்கு ஏதோ கொஞ்சம் பவர் கிடைக்கிற மாதிரி இருக்குது, இதை பார்த்த உடனே ஓகே நான் கேட்டது நீங்க கொடுத்துட்டீங்கல்ல, அதனால இதுக்கப்புறம் நம்மளுடைய பிளான் எல்லாமே பக்காவா நடக்கும், எந்த ஒரு பிசுறும் தட்டாதுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம யூஜி யாரு எப்படிப்பட்டவன்றதை ஆல்ரெடி கண்டுபிடிச்ச அந்த ஃபாதர் இருக்காரு இல்லையா, அவர் மட்டும் தன்னுடைய அசிஸ்டன்ட் கூட்டிட்டு ஏதோ ஒரு சிட்டிக்குள்ள போய்கிட்டு இருக்க, அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இந்த எபிசோட்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியுற மாதிரி இருந்தாலும் சில விஷயங்கள் புரியாம அப்படியே மறைச்ச மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க, அது ஏன்றது இதுக்கப்புறம் வரப்போற 3 எபிசோடு தான் இருக்குது, அந்த 3 எபிசோட பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிய வந்துடும், அதனால எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் எபிசோட உங்களை நான் வந்து மீட் பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தி உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்றேன், ஆனா ஒரு மிகப்பெரிய அப்டேட்டோட வந்து மீட் பண்றேன், என்னன்னா ரீசெண்டா ஒரு கரண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய அனிமே தொட்டாலே காப்பிரைட் கொடுக்கக்கூடிய ஒரு அனிமே இருக்குது, அந்த அனிமையோட அப்டேட்டோட வர அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாட்.